ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று இந்த ரோமர் 8:23 சொல்லப்பட்டிருக்கு. 22ஆம் வசனத்தில் சிருஷ்டிகள் தவிக்கிறது. 23ஆம் வசனத்தில் நமக்குள்ளே நாம் தவிக்கிறோம். சிருஷ்டிகள் எதற்கு தவிக்கிறது, நாம் எதற்கு தவிக்கிறோம், இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுகிறதுக்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அப்போ சிருஷ்டிகள் எதற்கு தவிக்கிறதுனா, தேவனுடைய புத்திரராகிய நாம் வெளிப்படுகிறதுக்கு தான் சிருஷ்டிகள் தவிக்கிறது. நாம் எதற்கு தவிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்னு 23ஆம் வசனத்தில் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நாம் ரகசிய வருகைக்காக தவிக்கிறோம். ரகசிய வருகையில் நாம் கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு 7 வருஷம் இந்த பூமியில் உபத்திரவ காலம் இருக்கும். அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு பிறகு 1000 வருடம் நாம் கிறிஸ்துவோடு ஆட்சி செய்வோம். அந்த 1000 வருட அரசாட்சிக்காகத்தான் இந்த சிருஷ்டிகள் தவிக்கிறது. நாம் ரகசிய வருகைக்காக தவித்து கொண்டிருக்கிறோம். நாம ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் 1000 வருட அரசாட்சி கல்யாண விருந்து. இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை என்பது கல்யாணம். 1000 வருட அரசாட்சி என்பது கல்யாண விருந்து. கல்யாணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நமக்கு நிச்சயமாக 1000 வருட அரசாட்சி என்கிற கல்யாண விருந்து நமக்கு இருக்கு. ஆனால் இந்த சிருஷ்டிகள் எதற்கு தவிக்கிறது என்று சொன்னால், இந்த 1000 வருட அரசாட்சிக்காக தவித்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த 1000 வருட அரசாட்சியில் இந்த சிருஷ்டிகள் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்படும். அதைத்தான் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சிருஷ்டிகள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்றால், அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அவைகள் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. நாம் 1000 வருட அரசாட்சியில் எப்படி சுயாதனமாக சுதந்திரமாக வாழ்வோமோ, இந்த சிருஷ்டிகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை 1000 வருட அரசாட்சியிலே பெற்றுக்கொள்ளும். அவைகளும் அடிமைத்தனத்தின்று விடுதலையாக்கப்படும். காரணம் என்னன்னா, 1000 வருடம் இந்த பூமியில் பிசாசு சாத்தான் வலு சர்வம் என்று சொல்லப்படுகிறவன் இருக்க மாட்டான். அவனை பாதாளத்தில் தேவன் அடைச்சிடறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். ஆனால் இந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு இந்த சிருஷ்டிகள் இருக்காது. 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு கோகு மாகோகு யுத்தத்துக்கு பிறகு பிசாசு சாத்தான் வலு சர்பத்தை அக்கினி கடலில் போட்டுட்டு இந்த வானத்தையும் பூமியும் கடவுளை அழிச்சிருவார். இந்த சிருஷ்டிகளும் அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த 1000 வருட அரசாட்சி மாத்திரம்தான் இந்த சிருஷ்டிகள் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த சிருஷ்டிகள் அழிந்து போயிடும். அழிந்து போகக்கூடிய சிருஷ்டியை 1000 வருட அரசாட்சிக்காக தவிக்குதுன்னா, அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகும் அழிக்கப்படாதபடிக்கு நித்தியமாய் யுகாயுகமாய் தேவனோடு வாழப்போகிற நாம் இந்த சிருஷ்டிகளை காட்டிலும் அதிகமாக தவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். 22-23 ரோமர் 8:22-23 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமைப்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த சிருஷ்டிகளே அழிய போகிறது. 1000 வருட அரசாட்சி வரைக்கும் தான் அந்த சிருஷ்டிகள் இருக்கும். அதுக்கப்புறம் அது இருக்காது. ஆனால் அந்த 1000 வருட அரசாட்சியில் அது சுயாதீனமாக சுதந்திரமாக இருக்கும். அதுக்கே அந்த சிருஷ்டிகள் தவிக்கிறதுனா, அதற்கு பிறகும் அழியாமல் இருக்கக்கூடிய அழியாத சிருஷ்டிப்பாக இருக்கக்கூடிய தேவனை போலவே மகிமையின் சரீரத்தை பெற்று வாழக்கூடிய நாம் எவ்வளவாய் பாரம் சுமந்து தவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சிருஷ்டிகளுக்கு இருக்கிற தவிப்பை காட்டிலும் நமக்கு அதிகமாக தவிப்பு இருக்க வேண்டும். பரிசுத்தாவி பெற்று பரிசுத்தாவில தினந்தோறும் நிறைஞ்சிருக்கிறவங்க, பரிசுத்தாவில வழி நடத்தப்படுறவங்க தான் பாரம் சுமந்து தவிப்பாங்களே தவிர மற்ற எல்லாரும் தவிக்க மாட்டாங்க. ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் தவிக்காமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் விழுந்து போய் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆவில நிறைஞ்சு பாரம் சுமந்து யார் தவிக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் தவிப்பாங்களே தவிர எல்லாரும் தவிக்க மாட்டாங்க. அப்போ கர்த்தருடைய வருகை குறித்ததான சிந்தனை உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஆவில விழுந்து போய் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் கர்த்தருடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்க, வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அவருடைய வருகைக்காக தவித்து கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் மெய்யான தேவனுடைய புத்திரர்கள். உங்களுக்காக நிச்சயமாக கர்த்தர் வருவார்.